நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபித்து துதித்து நாங்க வார்த்தையை வெளிச்சத்துக்குடாய் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இதுவரை நேரம் எங்களை நேசித்து நடத்தின எல்லா தருணங்களுக்காய் வேலைகளுக்காக நன்றி நன்றி அப்பா. நீர் கண்ட விதம் பெரிது, நீர் நடத்தின விதம் பெரிது. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவைகள் மகத்துவமானவைகள், ஆழமான சத்தியங்கள். அவை யாரையாலும் அதை பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆசீர்வாதங்களை எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த நல்ல தகப்பன் நீங்க சொல்லித்தர கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். நாளிலும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற அடிமையை கத்தால் யார் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. என் வாயின் வார்த்தைகள் நிறத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியாய் இருப்பதாக. நீர் எவ்வளவு வேணும் என் மூலம் அப்பெருக நான் சுருகடும் ஆண்டவர். கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. விசேஷமா இந்த சமூக வானொலியை பயன்படுத்துங்கப்பா. இன்னும் செல்லாத இடங்கள் எல்லாம் செல்லட்டும். அல்லியா எழுந்து அநேக ஆத்துமாக்கள், அநேகர் ஆண்டவரை உள்ளத்துல சங்கமித்து உமக்குள் அவர்கள் சங்கமிக்க கிருபை வாசல திறப்பீரா, தட்டுகளை தகர்ப்பீராக. இயேசுவின் நாமத்துல செபிக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் கத்தாவே கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரிய செய்வீராக. வார்த்தைகள் ஒருமனை திரும்புவதில்லையே கத்தா. விளையச்சீர தகப்பினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே கத்தா. விதை போனாலும் நல்ல நீர் பாய்ச்சலும் நல்ல விளைச்சீர கத்துறாள் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தை கிடங்கப்பா. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா. ஒரு கட்டளை இடுங்க ஆண்டவர். செல்லாத இடமெல்லாம் செல்லட்டும் வல்லமை வார்த்தைகள் அப்பா. அந்நேக ஆத்துமாக்கள் கொள்ளைப்புறாய் கொண்டு போய் பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்வீரா. அடைகளை தகத்தறிந்து காரியத்தை வாய்க்கு பண்ண தகப்பட ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஊழியத்தை செய்கிற ஊழியத்தை ஸ்தாபனான பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவரோடு இணைந்து பல பாகங்கள் இருந்து ஊழியங்கள் செய்யற எல்லா ஊழிய குடும்பங்களுக்காக, அவருடைய சபை ஊழியங்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்டுக்கொண்டு நேர்களுக்காக ஜெபிக்கிறேன். மரவழிப்பை கேட்க போற நேர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பேர் பேர் ஆசீர்வதியும், குடும்பங்கள் ஆசீர்வதியும். உடைய வெள்ள கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கட்டு நிக்கிறேன். ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு பாடலை பாடிதோ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தவழும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே, எந்த நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ கண்ணீரே, எந்த நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ கண்ணீரே, ஆவியானவரே ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். எந்த நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எந்த நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே ஆவியானவரே,
சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளைகளில் பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளைகளில் பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவீர், உயர பறந்திடுவீர். நான் பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். எந்த நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே. ஆமென். ஒன்றைய மகிமைப்படுவதாக நாங்க வார்த்தையை வெளிச்சத்துக்கூடாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். ஆமென். இப்படியாக நான் தலைப்பிட்டேன், அதாவது பிரமிக்க செய்கிற தேவன், பிரமிக்க வைக்கிற தேவன், பிரமிக்க செய்கிற தேவன், பிரமிக்க வைக்கிற தேவன். இப்படியாக பிரமிக்க வைக்கிற சொல்வார்கள் ஆங்கிலத்தில் வாட் இஸ் சர்ப்ரைஸ் என்று. அதாவது என்னென்று சொன்னால், அசாத்தியம் உள்ளதை சாத்தியமாக்கின்ற டாக்டர்மார்கள் சொல்வார்கள், இது சாத்தியமில்லை, தென்களால் முடியாது, ஆனால் முடியாத தேவன் முடிய பண்ணுகிற தேவன், இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். அப்படியாக நம்முடைய தகப்பன் ஒவ்வொரு வேளைகளும் வழி நடத்துகிறார். அப்படியாக தேவன் என்ன செய்ய நடத்துகிறார். அப்ப பாருங்கள், பிரமிக்க வைக்கிற தேவன் இன்றைக்கு பிரமிக்க வைத்த விதத்தை தந்தைக்கு நானும் பார்க்க போகின்றோம். இந்த நாளிலும் அப்படியாக நான் ஆதாரபூர்வம் எடுத்துக்கொண்ட வார்த்தையானது இங்க பாருங்க, பிரமிக்க வைக்கிற தேவன் அங்கே எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். எப்படியாக பிரமித்து வைத்தார், இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நிச்சயமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய ஆச்சரியமானது தெரிந்த பகுதிதான். நான் என்னோடு பேசுறதை உங்களோடு பேசுவார். ஆமென். அந்த வார்த்தையை பார்ப்போம். அப்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. பின்பகுதி பாருங்கள். மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். யார் பிரமித்தார்கள்? அங்கே இருந்த ஜனங்கள். எங்கே இருந்த ஜனங்கள்? அங்கே தெரியும் உங்களுக்கு, அங்கே சபையிலே கூடி இருக்கிறார்கள். அந்த தேவாலயத்துல கூடியிருந்த ஜனங்கள் தான் நடந்ததை கண்டதை கண்டு பிரமித்த. ஏன் இவ்வளவு நாள் நடக்கல, இவ்வளவு காலமும் இல்லையப்பா, இப்படிப்பட்ட வல்லமை யாருமெல்லாம் வந்ததப்பா என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பிரமிப்பு உண்டாகிறது. அந்த பிரமிக்க வைத்தவர் மகிமையின் தேவன் மகிமைப்பட்டது எங்கே? அவருடைய வேளை, அவருடைய நேரம் அவர் முன் குறித்தது. இன்னைக்கு நாம சில கலண்டர்ல சில காரியங்களை சொல்லிவிட்டு, அப்பா இந்த வேளை தந்தா நல்லா இருக்கும், இந்த வேளை நீங்க இதை செய்தா எனக்கு எல்லாம் ஓகே இருக்கும் என்று சொல்லி நாம ஒரு பிளான் திட்டத்தை கொடுத்து அப்பாட்ட ஒரு கலண்டர், நாங்க போட்ட கலண்டரை அப்பாவோட சொல்லி விடுவோம், அப்பா இப்படி செய்யுங்க. அப்பா சொல்லுவேளை மகளே, நீ போட்ட நேரத்துல நான் கொடுத்து விட்டா அது உனக்கு பூரணமாயிருக்காது, அது உனக்கு ஒரு சந்தோஷம், பூர்ணமான சந்தோஷத்தை தராது. நானா நீ அடங்கி இருக்கும் போது, நான் ஏற்ற வேளையில நான் செய்யும் பொழுது அது உனக்கு பூரணமான சந்தோஷத்தை தரும். எனக்கு அந்த அனுபவம் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். ஸ்ரீலங்காவில இலங்கை தேசத்துல பாடசாலைக்கு போகும்போது வழி தெருவில மாங்காய் மரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மரத்தை கண்ட உடனே என்ன செய்வோம்? ஒரு கல் எட்டுப்போம் தூக்கி எறிவோம். புளிய மரத்தை கண்டு விட்டால் புளியற்காக எறிவோம். எறிஞ்சா அது என்ன செய்யும்? பட்டு 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 என்ன செய்யும்? சரியா பழுக்காது, தொப்பண்டு விழுந்துடும். பல கல்லறை பட்டு விழுந்ததை எடுத்து குத்தி விட்டு சாப்பிட்ட உண்மையிலேயே அது அவ்வளவு டேஸ்டா இருக்காது. ஏன்னுட்டா அது பல நாள் கல்லறை பட்டு இருக்கு.
ஆனா அங்க என்னவோ அந்த நேரத்துல எங்களுக்கு அது விழுந்துட்டுது. தலைநாள் எறிபட்டு அது வாடி வதங்கி அது அப்படியா விழுந்த மாங்காய் எனக்கு செய்யும் வாய்க்கு இனிமையாக இப்படித்தான் இருக்கும். தேவன் கூட பிரியமான பிரமிக்க செய்கிற அந்த தேவன் ஏற்ற வேலை செய்வார், ஏற்ற நேரத்துல செய்வார். அவர் செய்ததை மற்ற ஆச்சரியப்படும்படி, அவர் நாமம் மகிமைப்படும்படியா, இன்னைக்கு மனுஷன் தன்னை மகிமைப்படுத்தும்படியா நான் செய்தேன், நான் செபித்தேன், நான் இதை சொன்னேன் என்று சொல்லி 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 தன்னை மகிமைப்படுத்துற காரியங்கள் இன்னைக்கு சபைக்குள்ளாக அதிகமா ஊடுருவதை நான் காண்கின்றேன். அப்படிப்பட்ட காரியங்கள் ஊடுருவாதபடிக்கு ஆட்டு அதாவது தோலை போட்டுக்கொண்டு ஓநாய்கள் சபைகளுக்குள்ளே நுழைந்து விடாதபடிக்கு நானும் நீங்களும் சபையை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். எதை பிரசங்கிக்கிறார்கள், என்னத்தை சொல்லி தருகிறார்கள், தேவனிடத்தில்தான் வார்த்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்களா, இல்லை தம்மை பெருமைப்படுத்தி தாங்க செய்த காரியங்களை சொல்லி சொல்லி அந்த இடத்துல போதிக்கின்றார்களா என்பதை நாங்கள் நிச்சயமா எச்சரிப்பா இருந்து இது தேவனிடத்தில் வந்த செய்தியா என்பதை விசாரித்தறியது. அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர வேண்டும். அப்ப நாங்கள் நிச்சயமாக கண்ணோக்கமா இருக்க வேண்டும். நாங்கள் அந்த நேரத்துல வார்த்தை கொடுக்கிற நேரத்துல நாங்கள் நித்திரை தூங்கி விடக்கூடாது. ஆமென். அப்ப இப்படியாக இந்த நேரத்துல அப்ப இவர்கள் தூங்கி விடவே இல்லை, விழிப்பா இருக்கிறார்கள். யாரு? அந்த சபை கூடின மக்கள். என்னென்றால் இப்படி நடந்தது, யாரால் நடந்தது, இப்படி என்ன உலகாலம் இல்லாதது, ஏன் அவன் அலங்கார வாசல் அலங்கோலமான ஒரு உடவனாய்த்தான் அங்கே பார்த்தார்கள். அது அவர்களுக்கு அந்த பார்த்த பார்வை பயிற்றப்பட்ட பார்வையா மாறிவிட்டது, பழக்கப்பட்ட பார்வையா வளர்க்கப்பட்ட பார்வையா மாறிவிட்டது. இன்னைக்கு நாங்க சில சபையில சில பிள்ளைகளை பார்க்கிறோம், இவர்கள் பாடுவார்கள், ஆடுவார்கள், துதிப்பார்கள், ஜெபிப்பார்கள் வல்லமையா என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அவர்களை கொண்டு ஒரு அடையாளத்தை செய்து விட்டார் என்றால், அவர் நாம அந்த இடத்துல மகிமைப்பட்டு விட்டார் என்றால், அவர்கள் மூலமாய் தேவன் எங்களோடு பேசி விட்டார் என்று சொன்னால் நாங்கள் பார்க்கிற விதமே வித்தியாசமாயிரும். வெளியே கத்தர் ஆச்சரியமான விதத்துல இந்த பிரமிப்படை செய்கிற விதத்துல இங்கே பிரமிக்க வைக்கிறார் இந்த இந்த கூட்டத்தை. அப்ப கூட்டத்தை பிரமிக்க வைக்கிற நமக்கு அது என்னத்த காரியத்தை நமக்கு சொல்லித்தந்தா, முதலாவது இன்னொரு சொன்னா பாருங்கள், அது அவர் தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் தோறும் அந்த தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே அவன் என்ன செய்கிறான், ஒரு சப்பானியாய்த்தான் பிறக்கின்றான். யாரு? இந்த உடவன் ஒரு சப்பானியத்தான் பிறக்கின்றான். அப்ப தாயின் வயிற்றிலே இருக்கும், அப்ப தாயினுடைய கருவில உருவாகும் பொழுது நிச்சயமாக எல்லா அவயவங்களும் என்ன செய்து சரியான முறையிலே எங்களுக்கு உருவாக்கப்பட்டதால நானும் நீங்கள் இன்றைக்கு நிறைவானவருக்குள் நிறைவாய் இருக்கின்றோம். இன்றைக்கு குறைவானதுன்னு சொன்னா ஒரு அங்கம் குறைபட்டதால இவ என்ன செய்யலாம், தாயின் வயிற்று. அப்ப பாருங்கள், இது ஒரு பரம்பரையான சாபத்தை காண்பிக்கப்படுது. இது அந்த அங்கே நாங்க பழைய ஏற்பாடுல பாவன மேபி சேர்த்து அங்கே அந்த தாதி தூக்கும் பொழுது அவள் தூக்கின நேரத்துல ஒரு துக்கமான செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவள் என்ன செய்யறாள், வழியில விழுத்தி விட்டாள். மேபி சேர்த்து விழுத்தினதால் அவன் முட்டவனான். அப்ப அவன் பிறந்தது என்ன நல்ல சுகபிலத்து, ஆனா இவன் பிறந்தது முட்டவன். இந்த தாயின் வயிற்றில இருக்கும்போது அவன் என்ன செய்யறான், முட்டவனாவே பிறந்து விட்டான். அப்ப பிறந்ததுல அப்ப என்ன நடக்குண்டா, இது ஒரு சாபம், தொடரான இந்த சாபத்தை தான் தேவன் இங்கே முறித்தார். எப்படி முறித்தார்? வார்த்தையால முறித்தார். மனுஷன் பார்த்த விதத்துல முறிக்கல, தேவன் பார்த்த விதத்துல முறித்தார். தேவன் சந்தித்த விதத்தில் அவ்வளவு காலம் அலங்காரமான வாசல் அலங்கோலமான முட்டவன் அங்கே இருக்கிறான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்கள், வழக்கத்தின்படி பார்த்த ஜனத்துக்கு அது பிரமிப்பாயும். இந்த தேவன் அந்த இடத்துல பார்த்தார், தன் பிள்ளைகளை பார்க்க வைத்தார். அப்ப உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். அங்க பேதுரு யோவானை பார்க்கிறார்கள். பேதுரு யோவான் என்னத்தை பார்க்கிறார்? உற்றுப்பார், நோக்கி பார். அவன் பார்க்கிறான், இவங்க பிச்சை தருவாங்க, வெள்ளியும் பொண்ணும் தருவாங்க. ஆனா அவங்க கொடுத்தது வெள்ளியும் பொண்ணும் கொடுக்க பார்க்கல, இயேசுவின் நாமத்தின் எழுந்து நட. பாருங்க, இத முறிக்கிறார்.
இந்த சாபத்தினால வயிற்றின் கருவில இருந்தே உன் தாயின் வயிற்று பிறக்கும்போது சப்பானி அப்புறம் இந்த சப்பானியினுடைய சாபத்தை முறித்து நடக்க பண்ணு. இன்னைக்கு அப்பா சொல்லுகிறார் என்னை உங்களையும் பார்த்து, இது ஒருவேளை தொடர் சாபமா இருந்தா நீங்க இந்த கட்டில இருப்பீங்களா இருந்தா அப்பா சொல்றாரு, நான் முறிப்பேன் மகனே, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். இந்த சப்பானிய தொடுவார் இருந்தா ஏன் நம்ம தொட மாட்டேன்? நாமே விசுவாசிக்கவில்லை, நாமே பெற்று கொள்ளையில சேர்த்துல இன்னும் முடங்கின வாழ்க்கையாங்கள் வாழ்க்கை, இன்னும் அலங்காரம் அலங்கோலமான அந்த வாசல்ல அலங்கோலமான தேவனை போல குந்தி நிற்கிற வாழ்க்கையங்கள் ஆவிக்குரிய ஜீவியம். எத்தகைய ஜீவத்தில் நானும் நீங்களும் நிற்கின்றோம் சபைகளுக்குள்ள. விட்டவனை போல முட்டாங்கி போய் நிக்கிறோமா? பாடத் தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது, ஜபிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது 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 முடங்கின நிலையில இருக்கிறீங்களா? தேவனுக்குள்ள ஆவிக்குள்ள இன்னும் வளராம, ஆவிக்குள்ள இன்னும் பிரவசிக்காம, பரிசுத்த ஆவின் நிறைவை பெற்றுக்கொள்ளாம, வரங்கள் செயல்படாம, கிரிகள் நடப்பிக்காம, அப்படின்னா முட்டாங்கிற நிலை. அந்த முட்டாங்கிற நிலை இந்த கத்த விடுதலையாக்க அப்பா இன்றைக்கு விடுதலையாக்க பேசுகிறார். என்னோடும் உங்களோடும் உங்களோட ஆவிக்குரிய ஜீவியம் எழுப்பப்பட வேண்டும். அது சாபத்தின் தொடராயிருந்தா அதை முறிப்பேன், நான் எழுப்புவேன் உன்னையும் என்னையும் என்று கத்தர் சொல்லுகிறார். அப்பா சொல்றேன். அடுத்ததா பாப்பா சொல்றான், அப்ப தொடர் சாபத்தின் விடுதலை. இவனுக்கு தொடர் சாபம். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தோட சப்பானியா பிறந்தான். அந்த தொடர் சாபத்திலிருந்து விடுதலை. அடுத்ததை பாப்போம்னு சொன்னா பாருங்கள், அவன் என்ன செய்யறான்? அலங்கார வாசல் இந்த பிச்சை கேட்கிறான். அவன் பிச்சை எடுத்தது அவனால் அனுபவிக்க முடியாது, மற்றவள் அதை பறித்துக் கொள். அவர் யாரை கொண்டு வந்து வைக்கிறார்கள் பாருங்கள். 2ஆம் வசனம் இப்படி சொல்றது பாருங்கள், அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். சில உண்மையிலேயே சில நியூஸ்ல பாப்போம்னு சொன்னா அது இலங்கை தேசத்திலும் அப்படியாக நடந்தது. சில காரியங்கள் பெரிய வேதனைக்குள்ளாக நான் உடைந்து ஒரு குலைந்து அழுத ஜெபம் உண்டு. அப்படிப்பட்ட சம்பவங்களை நான் பார்த்தது உண்டு. நிச்சயமா சில பேர் கண்டு எங்களுக்கு சொன்னதும் உண்டு. அதாவது பஸ் ஸ்டாண்டுல பஸ் ஸ்டாப்ல சில பிள்ளைகளை, அதாவது இந்த யுத்தத்தால கைவிடப்பட்டு பெற்றோரை இழந்த பிள்ளைகளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி வச்சு அவர்களை பிச்சை எடுக்க வைத்து, அந்த பிச்சை எடுத்த பிச்சை அவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போய் தாங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த மனுஷர்கள் இன்றைக்கு உண்டு. அப்படியான சம்பவம் என் உள்ளத்தை உடைத்து நொறுக்கினது. நான் அவர்களுக்கு திறப்பின் வாசல்ல நின்று அழுதேன். நிச்சயமாக இப்போ அப்படியான சூழ்நிலையில் அங்காங்கே இருக்கிறது. இதற்காக பாடப்பட்டு செபியுங்கள். இந்தியா தேசம், இலங்கை தேசம், இப்படியான வறுமைக்கு உட்பட்ட தேசங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நிறுத்தி பிச்சை எடுத்து விட்டு அவர்கள் எடுத்த பிச்சையை கலெக்ட் பண்றதுக்கு ஒருவர் அதிகாரியா இருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்தின் தலைவர் ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைமை தாங்கிறவர்கள் நடத்தி கொண்டு இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடிமைத்தனம் எங்கள் தேசத்துல இருக்குது, மறைமுகமா இருக்குது, செயல்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அசுத்தாவிய கடிந்து காட்டி அப்புறப்படுத்தணும். உழைத்து சாப்பிட கால்கையை கொடுத்து தேவனுக்கு உழைத்து சாப்பிட முடியாத சூழ்நிலை மற்றொரு இடத்துல அபகரிக்கிற அந்த அசுத்தாவிய உடைத்தறிந்து செபிக்கணும். பிறப்பின் வாசல் நிக்கணும். அப்ப பாருங்கள் இங்கே, அப்ப வைப்பார்கள், அப்ப வைப்பார்கள். இந்த சகோதரன் இந்த சப்பானிய கொண்டு அதுல வைப்பார்கள். வைத்து விட்டு என்ன செய்தார்கள்? அவர்களே அதை பறித்து கொடுத்து கொண்டு அவன் கலெக்ட் பண்ண அந்த அவர்கள் பறித்து கொண்டு வர. அப்ப அவனுக்கான ஆசீர்வாதம் பறிக்கப்படுது. ஆனா அப்பா சொல்ற, இங்க பெண்ணிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்ல, நான் என்னிடத்து உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், விடுதலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இதை தன்னை கற்றுக் கொடுக்க வைக்கிறார். அப்பா சொல்ற, இவ்வளவு காலம் எங்களிடத்தில் ஏதோ ஒரு வழியில புத்தான பயிலங்கள் உழைப்போல் போயிருந்தா, பெற்றோரை பறிக்கும்படியாக காரியங்கள் இருந்தா, அப்ப அன்றைக்கு என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிற, மகனே மகளே, நீ அனுபவிக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன், நீ அனுபவிக்கும்படி, நீ அதை ஆசீர்வத்து கொடுக்கும்படியா நான் உனக்கு ஆசீர்வத்து தருகிறேன். மற்றவர்கள் பறிக்காதபடி ஜோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்தது போல, சத்துருவானவன் உட்புதலும் குடியெடுப்பு இல்லாதது போல எங்கள் விடுங்கள் ஆசீர்வாதத்தை கத்தர் ஆசீர்வத்து வேலி அடைத்து பாதுகாக்க கத்தர் சொல்லித்தர. இன்னைக்கு இவனை அனுபவிக்கும்படியா எழுந்து நடக்க பண்ணுகிறார். எழுந்து நட்டு இவ்வளவு காலமும் அபகரித்த அந்த ஆவியிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்து
அவ பெற்றத அவ பூரண சுகத்தோட அனுபவிக்க அந்த ஆசீர்வாதத்தை விடுதலையின் ஆசீர்வாதத்துக்கு கொடுத்து நடத்துறார். அடுத்தது நாங்க பாப்போமா இருந்தா அவனுடைய கால் கைகள் எல்லாம் பெலன் கொண்டது. கரடும் அப்ப இவ்வளவு காலம் மினிஸ்டர் அவனுக்கு 40 வயதா இருக்கு. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கால் கைகள் எல்லாம் எழுந்து தூக்கி விட்ட உடனே பாருங்க 7ஆம் வசனத்தை, வலது கையில் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பெலன் கொண்டது. இவ்வளவு காலமும் அந்த சப்பானி இருந்த அந்த கால், நடக்க முடியாம இருந்த கால் என்ன செய்யுது? அவ்வளவு காலமும் ஐயா இழந்த அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளு. ஒரு நிமிஷத்தில் சீராகுது, சீர்படுத்துகிறா, ஸ்திரப்படுத்துறா, நிலைநிறுத்துறா தனக்குள்ளே கத்த. இசப்பாடு வல்லமையை பாத்தீங்களா? இவ்வளவு காலம் வளர்ச்சி காணாதது, இன்றைக்கு இவ்வளவு காலம் ஆவிக்குரிய வளர்ச்சி காணாதது, இவ்வளவு காலம் வார்த்தையின் வெளிச்சத்தை காணாதது, இவ்வளவு காலம் தேவனோடு உறவாடி மகிழ்வை காணாத உள்ளத்தை பார்த்து கத்த சொல்லுகிறார், நான் அதை காண பண்ணுவேன், விடுதலை கொடுத்து நடத்துவேன், வெள்ளங்கொள்ள செய்வேன். நீ மட்டும் நடந்தது அல்ல, நீ அலங்கார வாசத்தில் அலங்கோலமா இருந்தது போதும். நீ உள்ள பிரவசிக்க வேணும். ஆவிக்குரிய ஜீவித ஆவியோடு உறவாட வேணும். வரங்களும் கனிகள் உனக்குள்ள செயல்பட வேணும் என்று என்னை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பலன் கொண்ட கால் எழுந்து துதித்து அடுத்து பாத்தீங்கன்னா அவன் நடக்கிறதை, தேவனை துதிக்கிறதை ஜனங்கள் எல்லாரும் கண்டுதான் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். தேவாலயத்துல அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன் தானா? அடையாளம் மாறிவிட்டது. அற்புத தேவனால பிரமிக்கும்படியாக ஒரு நிமிஷத்துல, ஒரு பொழுதுல தாராள முடிந்தது. தேவனால கூடும், எல்லாம் கூடும். அவர் சந்திக்க வேண்டும், அவர் பார்க்க வேண்டும், அவரோடு உறவாடணும், அவரோடு நெருங்கணும். இந்த மேபி சொத்துக்கு கிடைக்கல, மேபி சேர்த்து போகல, சமூகத்துல நாடல. ஆனா கத்த தாவீதை கொண்டு அவனுக்கு இரக்கம் செய்தார். மேபி போசத்துக்கு அந்த முட்டவனுக்கு இரக்கம் செய்தார். இந்த முட்டவனை கத்து சப்பாடு தூக்கி நடத்தி விட்டார். ஒரு வாசல் அண்டையில் அலங்கார வாசல் அலங்கோலமா இருந்தார். அவர் சமூகத்துல இருந்தார். இருக்கிறவனை கத்தர் சும்மா விட மாட்டார். கிரிய செய்து தன் வல்லமை மகிமை வெளிப்படுத்துவார். அவைக்குரிய வல்லமை வெளிப்படுத்துவார். அவைக்குரிய ஜீவத்தில் வளர வைப்பார், தூக்கி நிறுத்துவார். எழுந்து நட்டா அபகரிக்கிற ஆவி இனிமே உன் சந்ததி ஆசுவத்தை அவரிக்க முடியாது. உன் கைகளை பிரயாசத்தை அவரிக்க முடியாது. பொத்தால கையில விழுந்து விட முடியாது. நீ எழுந்து நட்ட அந்த ஆசுவத்தை சுதந்திரித்து ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உறவில எனக்குள்ள நீ கழிகூர். நான் நோயப்படும் பாத்திரமா உடனே அப்பா சொல்லுகிறேன். இந்த அலங்கூலமான உடவன அலங்கார வாசல்ல இருந்தா அவருடைய சூழ்நிலையை மாற்றி தேவனை துதிக்கும்படி ஆலயத்துக்குள் பிரவசித்து நடக்கிறது துதிக்கிறதையும் கண்டுதான் ஜனங்கள் பிரமித்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய தேவனுக்குள்ள நாங்க கள்ளி கூறுறதை, அவருக்குள்ள அவருடைய நாமத்தினால வல்லமையினால அவருடைய அற்புத அடையாளங்கள் நடக்கிறதை காணும்படியாக கர்த்தர் என்னோடும் உங்களோடும் பேசிக்கொண்டிருக்க. அப்படி அவருடைய வார்த்தை விசுவாசத்துக்குள்ள நடப்போம். கிரியை நடப்பிப்பார் கர்த்தர். நம்மை பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல அருமையான வேலைக்காக சோஸ்டம் கத்தாவே. தகப்பனே, நீர் இம்மட்டும் நடத்தின எபினேசரப்பா, கற்றுக் கொடுத்தீரப்பா, பெற்றுக்கொண்டோம். ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, அவ்வளவு காலமா அலங்கார வாசல் அலங்கோலமான முட்டவன, தாயின் வயிற்றில் இருக்கும் ஒரு சப்பான்ல பிறந்தவன அப்பா, நீர் விடுதலையா, நீர் பார்த்தீர், நீர் அது இந்த வேலையை சந்தித்தீர். உம்முடைய வல்ல மகிமை வெளிப்பட்டதப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த உமக்குள்ள கழிவுற வைத்தீராண்டவரே. நடக்கிறதையும் துதிக்கிறதையும் பார்த்த ஜனங்கள் தான் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள்.
அப்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் எங்கட சபைகளுக்குள்ள அப்பா நாங்கள் வளமையை போல ஜனங்கள் பார்த்து ஐயா இருக்காதபடி அந்த வழக்கத்தை நீர் மாற்ற வேண்டும், அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். நாங்கள் உமக்குள்ள களி கூறுறது உம்மால் உடைய நாமத்தினால வரங்களும் வல்லமையும் செயல்படுவது மற்றவர்களும் காண வேண்டும். நீங்க அப்படியா கிரியை இந்த நாட்களை செய்ய போறீங்கப்பா. அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவியின் வரங்களும் கனிகளும் ஆவியால் எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு கிரிகள் வெளிப்பட போறதுக்காய் நன்றி ஆண்டவர். கற்றுக் கொடுத்தீங்களே, நான் செயல்பட போல உனக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் எங்களை கொண்டு செய்த நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைகளுக்காய் கொடு சோஸ்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அலங்கார வாசல் இருக்காதபடி துதித்து மகிழ்ந்து உமக்குள்ள களி கூற, உமக்குள்ள இன்னும் வளர, இன்னும் உமக்குள்ள நாங்கள் மகிமைப்பட, நீங்க எங்களுக்குள்ள மகிமைப்பட, நீங்களுடைய சாயலாக திருப்தியாக நீதி நம்முடைய முகத்தை தரிசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வழி நடத்துங்கப்பா. கற்றுக் கொடுக்க வார்த்தைகளுக்கு அடியாளையும் கேட்டுக்கொள்ள ஒவ்வொருவரையும் அப்படியாக ஒப்பு கொடுத்து நிரப்பி பயன்படுத்துங்க. நீங்க அப்படி செய்யப்படுற எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி மிதியான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி உம்முடைய கரத்திலே தருகிறேன். ஆளுகை செய்யும் மகள பண்ணும் கருத்தை கற்றுக்கொடும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உங்கள் கண்களை பிரகாசமான மனக்கண்களை திறந்து வேற்றின் அதிசயங்களை காணும்படி கிரிய செய்யும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர்